விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து என்ன இதில் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அஜித் சாருக்கு மட்டுமே சென்ட்ரிக்காக வைக்காம கேஸ்டிங்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரெஜினாவாக இருக்கட்டும், அர்ஜுன் சாருக்காக இருக்கட்டும், அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டோரியில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீன்ஸும் ரொம்ப ஓவர்டூவெல்லாம் பண்ணாமல் பிஜிஎம்மும் தேவையான இடத்துல தான் வச்சுருக்காங்க. 2 சாங் தான் நல்லா இருக்குது. பிஜிஎம் வந்து அந்த ஃபைட் சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது பிஜிஎம்லாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து லவ்வில் எப்படி லாயலாக இருக்கிறது அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் சொல்கிறது. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால தான் ரிலேட் பண்ண முடிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த சீன்ஸ் வைக்க கொஞ்சம் ஸ்லோவாக இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சிருக்காது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஒரு 30 மினிட்ஸை கண்டி அது படம் கொஞ்சம் ஸ்லோவான அர்த்தம் மட்டும் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். மற்றபடி நல்லா இல்லாமலாம் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. அஜித் சாருக்கு வந்து ரொம்ப சீன்ஸ் வந்து ரொம்ப மாஸ்லாம் வைக்காமல் அவருக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. அவர் சீன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பிளாக் ஹேராக இருக்கிறதும் அப்புறம் வந்து ஏஜ்டாக வந்து நடிக்கிறதும் எல்லாமே ஒரு சூட்டாக வர மாதிரி தான் இருக்குது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் தான். இப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை கிவ் அப் பண்ணாமல் திருப்பி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு சொல்ல அதில் வந்து சக்ஸஸ் ஆகலான்றது தான் வந்து விஷயம். அதை வந்து ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் வருது அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, லாஸ்ட்டில் வில்லனை காலி பண்ணுறது கூட ஒரு லாஜிக்கோடு வச்சுருக்காரு. அவர் எல்லா லாஜிக்கோடு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஓவர்டூ பண்ணல, கரெக்டாக மகிழ்ச்சி பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு மீகாமன் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக எடுக்கிற ஒரு மகிழ் திருமணி. அதனால் வந்து எனக்கு படம் பிடிச்சிருக்கு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் கதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாஸ் வச்சுருக்காங்க. ரொம்பலாம் மாஸ் சீன்ஸ்லாம் இல்லை. அதான் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒருத்தர் லாயலாக இல்லைன்னா கூட இன்னொருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணணும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் என்ன ப்ராப்ளம் வரும், ஒரு பியூட்டிஃபுல் லஸ்ட் அதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த விஷயம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பற்றி இன்னொருத்தவங்க ஒரு சொல்கிறத வந்து நம்பக்கூடாது, அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக சொன்னால் ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும். ஆனால் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது ப்ரோ. என்னன்னா எல்லாம் நான் ஃபீல் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாசின் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுதானே கண்டி. ஆனால் மகிழ் திருமணி சார் படம் எப்படி இருக்குன்னு தெரியும், கரெக்டாக லாஜிக்காக இருக்கும். அந்த அளவுக்கு தான் மாசின் இருக்குது. கரெக்டாக படம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்னன்னா ஒரே விஷயம் இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். த்ரிஷா ரோலில் தான் ஓகேவா, அவங்க வந்து என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அஃபேர் இருக்கா மாதிரி இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறம் வந்து ரெக்ரெட் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டப்பையும் சரி அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஆரவியும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரென்த்தில் இது பண்ணி அவரோட ரியாக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சீன்ஸ் தான், ரொம்பலாம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப வைக்கல. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து தேவையான நேரத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஆரவ் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு குட்டி குட்டி ரூல்ஸ் ரோல் பண்ணவங்க கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் விஷயம். அஜித் சாருக்கே சிங்கிள் சென்ட்ரிக்காக பண்ணாமல் கேஸ்டிங் எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது, அப்புறம் அஜித் சாருக்கு வந்து சேலஞ்சஸ் வர்றது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக படம் நல்லா இருக்குது. என்ன சொல்ல வரணும்னா ரொம்ப மாஸ் எதிர்பார்க்க வேணாம். படம் வந்து லாஜிக்காக இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. இல்லை ஹிட்டாக இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் படம் பார்க்கலாம், எல்லாருமே கப்புள்ஸ்லாம் பார்க்கலாம், எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எதுவும் அபியூசிவாலாம் இல்லை, பார்க்கலாம் படம். ஆனால் ஹிட் கொடுக்குமான்றது படம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லணும்.